இந்த உலகத்தில் மனிதன் தேடிக்கொண்டே இருக்கும் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று மன அமைதி, இன்னொன்று வாழ்க்கையில் நிம்மதி. இந்த 2 விஷயங்களும் அடிப்படையாக இருக்கும் ஒரு இடம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது என்றால் அது பூஜை அறைதான். வீடு பெரியதோ சிறியதோ, வசதி அதிகமோ குறைவோ என்பதெல்லாம் முக்கியமல்ல. அந்த வீட்டில் ஒரு சிறிய பூஜை இடம் இருந்தாலே போதும். அந்த இடம் சரியாக அமைந்திருந்தால் அந்த வீட்டில் வாழும் ஒவ்வொருவரின் மனமும் அமைதியாக இருக்கும், எண்ணங்களும் நேர்மையாக இருக்கும், வாழ்க்கையும் மெதுவாக சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். பூஜை அறை என்பது வெறும் கடவுள் சிலைகளை வைக்கும் இடம் அல்ல. அது நம் மனம் தினமும் சுத்தமாகும் ஒரு இடம். அங்கே நின்றாலே மன அழுத்தம் குறைய வேண்டும். அங்கே அமர்ந்தாலே மனம் லேசாக வேண்டும். அதற்காகவே முன்னோர்கள் பூஜை அறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று அந்த முக்கியத்துவத்தை நாம் மறந்து வருகிறோம். அதனால்தான் பல வீடுகளில் தெரியாத ஒரு பதற்றம், காரணமில்லாத கவலை, மன அமைதி இல்லாமை போன்றவை காணப்படுகிறது. இந்த வீடியோவில் பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும், எந்த திசையில் அமைக்க வேண்டும், உள்ளே என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கக்கூடாது, எப்படி தினமும் பராமரிக்க வேண்டும், பூஜை அறை நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதெல்லாம் மிகவும் விரிவாக தெளிவான மொழிகளில் பார்க்க போகிறோம். பூஜை அறையில் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பூஜை அறை என்பது கடவுளுக்கான இடம் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. மனம் எப்படியோ பூஜை அறையும் அப்படியே இருக்கும். பூஜை அறை குழப்பமாக இருந்தால் மனமும் குழப்பமாக இருக்கும். பூஜை அறை சுத்தமாக அமைதியாக இருந்தால் மனமும் அமைதியாக இருக்கும். முன்னோர்கள் பூஜை அறையை ஆன்மீக மையம் என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் தினமும் சிறிது நேரம் கூட அமர்ந்தால் நம் எண்ணங்கள் தானாகவே சுத்தமாகும். அதனால்தான் காலை எழுந்தவுடன் பூஜை அறை சென்று விளக்கேற்றி வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு பழக்கமல்ல, அது ஒரு மனப்பயிற்சி. பூஜை அறையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. விளக்கேற்றுவது நம் உள்ளத்தில் இருக்கும் இருளை நீக்குவதற்காக. தீபம் ஏற்றுவது, தீபம் காட்டுவது நம் எதிர்மறை எண்ணங்களை அகற்றுவதற்காக. மணியடிப்பது நம் மனதை தற்போதைய தருணத்தில் கொண்டு வருவதற்காக. பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான இடம் எது தெரியுமா? ஒரு வீட்டில் பூஜை அறை எங்கு இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். முன்னோர்கள் கூறியபடி வீட்டில் வடக்கு பகுதியில் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. அந்த திசை ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கும் திசை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் பூஜை அறை அமைத்தால் வீட்டில் ஒரு நேர்மறை அதிர்வு எப்பொழுதும் நிலைந்திருக்கும். எல்லா வீட்டிலும் வடகிழக்கு கிடைப்பதில்லை. அப்படியானால் கிழக்கு அல்லது வடக்கு திசையும் ஏற்றதாக கருதப்படுகிறது. முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்னவெல்லாம்? பூஜை அறை கழிப்பறை சுவரோடு சேர்ந்திருக்கக்கூடாது. படுக்கை அறைக்குள் பூஜை அறை அமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் பலர் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்கிறார்கள். அங்கே தனி பூஜை அறை அமைக்க இடம் இல்லாதவர்கள் இருக்கலாம். அப்படியானால் வீட்டில் ஒரு மூலையில் அமைதியான இடத்தில் சுத்தமாக ஒரு பூஜை அறை வைத்தாலே போதும். இடம் சிறிதாக இருந்தாலும் மனம் பெரிதாக இருக்க வேண்டும். பூஜை அறையின் உள்ளமைப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பூஜை அறை மிக எளிமையாக இருக்க வேண்டும். மிக அதிக அலங்காரம் தேவையில்லை. கடவுள் சிலைகள் அல்லது படங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கடவுளையும் மரியாதையுடன் வைத்திருக்க வேண்டும். ஒரே கடவுளின் பல படங்கள் குவிந்து வைக்கக்கூடாது. சிலைகள் உடைந்திருக்க கூடாது. படங்கள் பழுதடைந்து இருந்தால் உடனடியாக மாற்ற வேண்டும். பூஜை அறையில் பயன்படுத்தும் துணிகள், பூ, மாலை, விளக்கு, மணி போன்றவை சுத்தமாக இருக்க வேண்டும். பூஜை அறையில் தேவையில்லாத பொருட்களை வைத்திருக்கும் பழக்கம் பலருக்கு இருக்கிறது. அது தவறு. பூஜை அறை என்பது சேமிப்பு அறை அல்ல, அது ஆன்மீக இடம். அங்கே இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒரு புனிதத்துடன் இருக்க வேண்டும். பூஜை அறையில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன தெரியுமா?
பூஜை அறையில் சத்தமாக பேசுவது, சிரிப்பது, கோபமாக இருப்பது இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். மன அமைதியாக இல்லாத நேரத்தில் கூட பூஜை அறையில் நுழைந்தவுடன் மனம் சற்று அமைதியாக முயற்சி செய்ய வேண்டும். பூஜை அறையில் பழைய பூக்கள், காய்ந்த மாலைகள் நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. தினமும் சுத்தம் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தது ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்து கைபேசி பயன்படுத்துவது, தேவையில்லாத பேசுவது போன்ற ஆன்மீக உணர்வை குறைக்கும். தினசரி பூஜை முறையின் முக்கியத்துவங்கள். பெரிய பூஜைகள் செய்ய முடியாவிட்டாலும் தினமும் ஒரு விளக்கு ஏற்றி 2 நிமிடம் கண்களை மூடி அமர்ந்தாலே போதும். அந்த 2 நிமிடங்கள் தான் நம் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லும். பூஜை என்பது கடவுளுக்காக அல்ல, அது நமக்காக. நம் மனசு சுத்தமாக இருக்க, நம் எண்ணங்கள் நேர்மையாக இருக்க, நம் வாழ்க்கை ஒழுங்காக இருக்க நாம் செய்வது. பூஜை அறை வாழ்க்கையில் தரும் மாற்றங்கள் என்னென்ன தெரியுமா? ஒழுங்கான பூஜை அறை உள்ள வீட்டில் மெதுவாக மாற்றங்கள் நடக்கும். காரணமில்லாத கோபம் குறையும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் புரிதல் அதிகரிக்கும். வீட்டில் அமைதி நிலவும். பலர் கேட்கிறார்கள், பூஜை செய்தால் உடனே பணம் வருமா என்று. பூஜை உடனே பலன் தராது, ஆனால் சரியான வழியை காட்டும். மன தெளிவை தரும். அந்த தெளிவே வாழ்க்கைக்கு உயர்ந்தது. பூஜை அறை என்பது நம் வீட்டின் இதயம் போன்றது. அந்த இதயம் சுத்தமாக, அமைதியாக, நேர்மையாக இருத்தல் அந்த வீட்டில் வாழும் அனைவரின் வாழ்க்கையும் மெதுவாக ஒளியடையும். இன்று முதல் உங்கள் பூஜை அறை ஒரு முறை கவனித்து பாருங்கள். தேவையில்லாததை நீக்குங்கள், சுத்தம் செய்யுங்கள். தினமும் சிறிது நேரம் அங்கே அமருங்கள். மாற்றத்தை நீங்களே உணரலாம். முன்னோர்கள் பூஜை அறையை வெறும் வழிபாட்டு இடமாக பார்ப்பதில்லை. அந்த இடம் மனிதனின் மனதை வடிவமைக்கும் ஒரு சக்தி மையம் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் பூஜை அறையில் நாம் செய்யும் சிறிய தவறுகளும் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்று நாம் அதை மூட நம்பிக்கை என்றும் நினைத்திருக்கலாம். உண்மையில் அது மனவியல் ரீதியாகவும் வாழ்க்கை ஒழுங்கு ரீதியாகவும் சரியான விஷயங்களுக்குத்தான் இருக்கிறது. ஒரு வீட்டில் பூஜை அறை எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறதோ அந்த வீடு வாழும் மனிதர்களின் எண்ணங்களும் அவ்வளவு ஒழுங்காக இருக்கும். காரணம், தினமும் கண்கள் முதலில் பார்க்கும் இடம் சுத்தமாக இருத்தல், மனமும் சுத்தமாக ஆரம்பிக்கும். இதனால்தான் முன்னோர்கள் காலை எழுந்தவுடன் முதலில் பூஜை அறையை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பூஜை அறையில் அமரும் போதுதான் மனம் தானாகவே அமைதியாகிறது என்று பலர் அனுபவத்திலும் சொல்கிறார்கள். இதற்கு காரணம், இந்த இடம் எப்பொழுதும் ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. மனம் அந்த இடத்தை அமைதி என்று உணர்வோடு இணைத்து விடுகிறார்கள். நாளடைவில் அந்த இடத்தில் நுழைந்தாலே மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். இதனால்தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் காலத்தில் கூட தினமும் 2 நிமிடம் பூஜை அறையில் அமைதியாக அமர்வது ஒரு மன மருத்துவம் போல வேலை செய்கிறது. இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கூட மன அமைதியை தரும். இந்த வாழ்க்கை மாறும்போது பூஜை அறையும் மாறலாம், ஆனால் அதன் அடிப்படை நோக்கம் மாறக்கூடாது. அமைதி, சுத்தம், நேர்மறை உணர்வு, இவை 3ம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும்.